இந்த வீடியோவில் கிங்ஸ்டன் படத்தோட ட்ரைலர் பிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த படத்தோட டீசர் ஆகட்டும் ட்ரைலர் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் செமையாக புல் பண்ணியிருக்காங்க. அந்த கோஸ்டோட மேக்கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த செட் பிக்ஸ்லையும் சரி இப்போ இந்த ஈவெண்ட்லையும் சரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பக்காவான விஷுவல் ட்ரீட்டாக அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த மாதிரி இருக்க போது அண்ட் இந்த எல்லா பிரச்சனைக்கான ஆரிஜின் அதெல்லாம் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். அண்ட் இது நடந்துச்சா இதெல்லாம் ஸ்பாய்லர்ஸாக மேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த கடல் சபிக்கப்பட்ட ஒரு கடலில் இவங்க போய் மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க இதுதான் இந்த படத்தில் அவுட்லைனாக இருக்க போது. இந்த ட்ரைலரில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. யாரையோ ஒருத்தவங்களை கொண்டு புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் நிறைய அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது. இந்த சவப்பட்டி இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே பிரச்சனை நடந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து கடலுக்கு வந்து மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணியிருந்த அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து கடலில் டேக் கண்ட்ரோல் எடுக்கும். கடலில் வந்து ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. அதனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கடலுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சுறாங்க. ஸோ அந்த போர்டை பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே கடல் சுற்றி வாழ்கிறவங்க. இவங்களுக்கு வந்து இந்த மீன்பிடி தொழில் தான் ஒரு முக்கியமான தொழிலாக இருக்கும். இவங்க வந்து இப்போ கடலுக்கு போகாத பட்சத்தில் தொழில் பாதிக்கப்படுறனால இவங்க கடன் பிரச்சனையால நிறைய பேர் செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை வந்து நம்ம மாற்றினா இல்லை அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம விற்றா நம்மளுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி அதெல்லாம் பேயில எல்லாம் பொய்ன்னு சொல்லி ஜி பிரகாஷ் வந்து கடலுக்குள்ளே இறங்க போகிறாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளெல்லாம் மாற்றிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போலீஸும் வந்துடுவாங்க நினைக்கிறேன். போலீஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா டீசர்லையும் சரி ட்ரெயிலையும் சரி சுனாமி ஒரு ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இடத்துல விஎஃப்எக்ஸ் நிறையா பண்ணதுனால ஹைலைட் பண்ணி கட்டுறாங்களா அப்படி இல்லைனா ப்ராப்ளி இந்த போலீஸ்லேருந்து தப்பிச்சு வரும்போது சுனாமியில் மாட்டி அந்த பேயால் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல போய் மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அந்த சுனாமி இருக்கிறதுனால ஒரு டோர்வே மாதிரி ஒரு சுனாமி இருக்கிறது சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இப்படியே இருக்கணும்னு இல்லை, இப்படி இருக்கிறதுனால சான்ஸ் இருக்குது. அண்ட் அது பேயா இருக்குமா இல்லை இந்த அம்புலி படம் மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரியேச்சராக அந்த மாதிரி ஏதாச்சும் காட்டுவாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி இல்லைனா அதாவது பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பொட்டிலே பார்த்தீங்கன்னா அது வந்து உயிரோட இருக்க மாதிரி கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பொட்டியில் வந்து அதை அடைச்சி வைக்க முடியும், அந்த பொட்டியில் தான் அதை அடைச்சி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் வந்து கீழேருந்து எதையோ பிடிச்சி இழுக்கிறாரு. ப்ராப்ளி அது அந்த சவப்பெட்டியாக இருக்கும். அவர் சவப்பெட்டியை பிடிச்சி இழுக்கலாம். ஸோ சவப்பெட்டியை எடுத்து அந்த ஒன்று கிரியேச்சராக இருந்தால் அந்த கிரியேச்சரை அதை வச்சு தான் அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போகலாம். அப்படி இல்லைனா பேயாக இருந்தால் இல்லை ஏதாச்சும் சடலத்தை வந்து எரிக்கணும் அந்த மாதிரி சம்திங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து இதை வந்து இதோட முடிக்க போகிறதில்ல, இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக முடியாமல் ஏதாவது ஒரு லீடு வச்சு அடுத்த படத்துக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு மெயின் கேரக்டராக ஒருத்தவங்க அவர் வந்து ஒரு லீடாக இருந்து அவங்களுக்கு இல்லை இந்த சேனைகள். ஸோ ப்ராப்ளி அவருக்கும் மேலே இன்னொரு லீடு இருக்கலாம். அவங்க வந்து பார்ட் 2ல வர மாதிரி லைக் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த படம் மேலே செம ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.